உலகில் பச்சை பாலைவனம் காணப்படுகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், உலக வரைபடத்தின் அரேபிய நாட்டுக்கு அருகே ஒரு சிறிய தீவு உண்டு. அது பச்சை பாலைவனம், இயற்கையின் அந்நிய உலகம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. காரணம் அதன் விசித்திர தன்மைதான். அதுதான் சொகோத்ரா தீவு. சொகோத்ரா தீவில் ஒரு வினோதமான இயற்கை அமைப்பு காணப்படுகிறது. ஒரு புறம் கடும் வறட்சி, மழை குறைவு, குடிநீர் கிட்டாத நிலை, மறுபுறம் பச்சை நிறைந்த மரங்கள். ஆனால் இவை சாதாரண மரங்கள் அல்ல, உலகின் வேறு எந்த பகுதியிலும் காண முடியாத வகை. இதனால்தான் இது பச்சை பாலைவனம் என அழைக்கப்படுகிறது. பச்சை உள்ளதால் அது காடு போல தோன்றினாலும் அதன் சுற்றுச்சூழல் பாலைவனத்துக்கு இணையானது. சுமார் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் சொகோத்ரா தீவு ஆப்பிரிக்காவின் நிலப்பகுதியிலிருந்து பிரிந்ததாகவும் அதன் பின்னர் அது முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புதிய உயிரினங்கள் தீவிற்கு வரும் வாய்ப்பு மிக குறைவு. அங்குள்ள உயிரினங்கள் தனித்துவமாக வளர்ந்ததாகவும் பூமியின் மற்ற பகுதிகளில் அழிந்துவிட்ட தாவர இனங்களும் இங்கு மட்டும் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால் இன்று சொகோத்ரா தீவு உயிரியல் காலப்பெட்டி, அதாவது பயாலஜிக்கல் டைம் கேப்சூல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீவிற்கு சின்னமாக ஒரு அரிய வகை மரம் காணப்படுகிறது. அதாவது டிராகன்ஸ் பிளட் ட்ரீ எனப்படுகின்ற ஒரு மரம் தான். இந்த மரம் குடை வடிவில் பறந்து விரிந்து காணப்படுமாம். அதே நேரம் இந்த மரத்திற்கு காயம் ஏற்பட்டால் அதிலிருந்து வடிகின்ற சாரானது ரத்தம் போல காணப்படுமாம். இதனை பாம்பின் ரத்தம் போன்று காணப்படும் என்றும் கூறுகிறார்கள். இங்கு காணப்படுகின்ற ஒவ்வொரு மரமும் நூற்றாண்டுகளை கடந்து உயிர் வாழுமாம். அதே போல் இது உலகின் வேறு எந்த தீவிலும் இவை வளராது எனவும் கூறப்படுகிறது. அதே போன்று பொட்டல் மரங்கள் என்ற ஒரு அதிசய மரங்களும் காணப்படுகின்றன. இவை போத்தல் வடிவத்தில் காணப்படுவதுடன் தன் உடலுக்குள் அதிகளவு நீரை சேமித்துக் கொள்ளும் திறன், வறண்ட நிலம், வெப்பம் அதிகம் இருக்கும் சூழலிலும் உயிர் வாழும் சக்தி இந்த மரங்களுக்கு உண்டு. விலங்குகளை பொறுத்தவரையில் இங்கு பெரிய நிலவிலங்குகள் கிடையாது. சிறிய பூச்சி இனங்கள், சிறிய பள்ளி இனங்கள் தான் இங்கு காணப்படுகின்றன. சிறிய பறவை இனங்கள் கூட காணப்படுகின்றன. ஆனால் பாம்பினங்கள் இங்கு குறைவு. மனிதர்கள் கூட இங்கு செல்வது மிக அரிதென்றால் நம்ப முடிகிறதா? இங்கு மனிதர்கள் குறைந்த அளவில் வாழ்ந்தாலும் அவர்கள் இயற்கையை சேதப்படுத்தாமல் வாழ்கின்றார்கள். எனினும் ஆபத்தின்றி இந்த பூமியில் எதுவும் இல்லை என்பதற்கு உதாரணமாக இந்த தீவு பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் காணப்படுகிறது. காரணம் காலநிலை மாற்றம், சூறாவளிகள், மனித தலையீடுகள், அதே போன்று வெளியிலிருந்து கொண்டு வரும் கலரினங்கள். இதனால் சொகோத்ராவின் தனித்துவ தாவரங்கள் ஆபத்துக்குள்ளாகின்றன. யுனெஸ்கோ இந்த தீவை உலக மரபுரிமையாக அறிவித்து பாதுகாத்து வருகிறது. யுனெஸ்கோவின் உத்தியோகபூர்வ பக்கங்களிலும் கூட இந்த விடயங்கள் அனைத்தும் காணப்படுகின்றன. சொகோத்ரா தீவு உண்மையிலேயே பச்சை பாலைவனம் என அழைக்கப்பட வேண்டிய ஒரு உலக அதிசயம். பசுமை, வறட்சி, தனிமை, மர்மம் இவை அனைத்தும் கூட்டிணைந்துதான் இந்த சொகோத்ரா தீவை உருவாக்கியுள்ளது. உண்மையில் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனிதர்கள் காணப்படுகிறார்கள். இயற்கை தனியாக இருந்தால் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். எனினும் மனித தலையீடு வருமெடுத்துதான் இந்த நிலை மாறுகிறது. இந்த சொகோத்ரா தீவின் அழகு ஆண்டுகள் கடந்தும் இதே நிலையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மனிதர்களும் கை கொடுக்க வேண்டும்.